அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப பேர் கேட்கறது அதிகமா கடனை தீர்க்கக்கூடியதுக்கான வழிதான். அதுல பாத்தீங்கன்னா மைத்ரேயி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில குறிப்பிட்ட நேரத்தை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய கடனோட ஒரு பகுதியை அடைச்சாலோ இல்ல ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து வச்சாலோ நமக்கு கடன் தீரும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம எந்த ஒரு செலவும் செய்ய போறதில்லை. நம்ம கடனை திருப்பி அடைக்கிறதுக்கான ஒரு நேரத்தை பயன்படுத்தி அந்த நேரத்துல நம்ம சில விஷயங்கள் செய்ய போறோம். அதுக்கு ஒரு 2 நிமிடமோ 3 நிமிடமோ தான் ஆகும். இந்த 3 நிமிடம் பல பேருடைய வாழ்க்கையில கடனை அடைக்கக்கூடிய பெரிய பங்கு வகிச்சிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட இந்த மைத்ரேயி முகூர்த்தம் ஜூன் மாசம் எப்போ வருது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மைத்ரேயி முகூர்த்தம் நான் தவற விட்டுட்டேன், அப்ப வேற நான் வேற எந்த நேரத்துல நான் கடனை அடைக்கிறதுக்கு என்ன வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியும் நிறைய வீடியோ இருக்கு. அதுலயும் நான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த வீடியோ 2லயும் நான் கொடுக்குறேன். எப்பெல்லாம் நம்ம கடனை திருப்பி கொடுத்தா சீக்கிரமா கடன் அடையும் அப்படிங்கிறதையும் சொல்றேன். இப்ப இந்த மாசத்துடைய முதல் மைத்ரேயி முகூர்த்தம் எப்ப அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு நோட் போட்டுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மொபைல்ல ரிமைண்டர் இப்பவே போட்டு வச்சுக்கோங்க. இந்த டேட்ல இந்த நேரத்துல அந்த அலாரம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த நேரத்தை, அதாவது நம்ம எழுதுற நேரத்துக்கு முன்னாடியே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அலாரம் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கடனை திருப்பி அடைக்கிறதுக்கான அந்த பணத்தை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூன் 12, அதாவது வெள்ளிக்கிழமை காலையில, அதாவது அதிகாலையில 2:08 அதுல ஆரம்பிச்சு 3:44 வரைக்கும் இருக்கு. அப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி இல்ல 2:45 மணி போல நம்ம அந்த பணத்தை எடுத்து யாருக்காவது ஜிபே பண்றதுனா பண்ணலாம், இல்ல லோன் அடைக்கிறதுனா அடைக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நேரடியா போய் அந்த நேரத்துல கொடுக்க முடியாது யாராலையும். அப்ப ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து நம்ம மொய்கவர்ல எடுத்து வச்சு அவங்க பேரை பிரிஞ்சி இலையில எழுதி இந்த கடன் இவருக்கு கொடுக்க வேணும், இது சீக்கிரமா அடையணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க. ஸோ 3 வழிகளையும் செய்யலாம். ஜிபே பண்ணலாம், கூகுள் பே பண்ணலாம், எது உங்களுக்கு வசதியோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை பணத்தை நீங்க எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முதல் தேதி நான் சொல்லிட்டேன், ஜூன் 12, 2026 வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி ஜூன் 27 சனிக்கிழமை மாலையில 4:08 தொடங்கி 6:27 முடியுது. வெள்ளிக்கிழமை வர்றது அதிகாலையில, சனிக்கிழமை ஜூன் 27 வர்றது 4:08 மணிக்கு ஆரம்பிச்சு 6:27 முடியுது. அப்ப நம்ம ஒரு 5:30 மணி போல நம்ம இந்த பணத்தை அடைக்கிறதுக்கான வழிமுறைகளை செய்யலாம். ஸோ இது மாதிரி நீங்க செய்யும் போது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். நமக்கு கடன் சீக்கிரமா அடையும். லட்சக்கணக்கில் கடன் அடைஞ்ச விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நிறைய பேருக்கு, மிராக்கல்ஸ்லாம். அதனால எனக்குமே 1 லட்சம் அடைச்சேன். ஒரு மாதத்துடைய லோன் கடன் அடைக்கிறதுக்கான பணம் கிரெடிட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நம்ம எதிர்பாராத நேரத்துல யார் மூலமாவது நமக்கு அந்த பணம் நம்ம கடன் அடைக்கிறதுக்கான வழிகள் பிறக்கும். இந்த நேரம் பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட நேரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் கடனை அடைப்பதற்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணிக்கு எந்திரிக்க முடிஞ்சு நீங்க செய்ய முடிஞ்சா செய்யலாம். அதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா ஜூன் 27 சனிக்கிழமை மாலை வேளையில 5:30 மணிக்கு இந்த கடனை கொடுக்கலாம். இல்ல மொய்கவர்ல எடுத்து வைக்கலாம். நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி மொய்கவர்ல நான் எடுத்து வச்சிருக்கிறத மைத்ரேயி முகூர்த்தமே போட்டிருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா வீட்டு லோன் சீக்கிரமா அடையணும்னு சொல்லி எழுதியிருப்பேன். இதுல பணம் எடுத்து வச்சது இந்த அமௌண்ட் தான். அதே மாதிரி இந்த பிரிஞ்சி இலையில நான் வீட்டு லோன் சீக்கிரமா அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுப்பேன். முன்னாடி எழுதலாம், பின்னாடி எழுதலாம். ஃபுல்லா இலை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அது ஒரு அகல் விளக்குல தனியா ஏற்றி அதுல இதை காமிச்சு அதை எரிச்சு சாம்பல்லாம் நீங்க தண்ணியில கரைச்சி செடிக்கு ஊற்றிடலாம். இது கூட பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, எப்பவும் நான் சொன்னதுதான். இந்த மாதிரி பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு இது 3ஐயும் நீங்க போட்டுக்கலாம். உங்களால எவ்வளவு பணம் எடுத்து வைக்க முடிஞ்சாலும் நீங்க எடுத்து வைக்கலாம். இல்லை அப்படின்னா நேரடியாவே அந்த பணத்தை போய் கொடுக்க முடிஞ்சாலும் கொடுக்கலாம். அது இன்னும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. இப்ப நீங்க நேரடியா பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா பணத்தை எடுத்து வைக்கவே தேவையில்லை, சரிங்களா? எழுதவும் தேவையில்லை. நீங்க வேண்டிக்கிட்டே கொடுக்கலாம். இந்த கடனை விட்டு நான் இப்ப ஒரு பகுதி கொடுக்குறேன், சீக்கிரமா முழு கடனையும் அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டுங்க. கண்டிப்பா நடக்கும். இந்த மாதிரி மிராக்கல்ஸ் உங்களுக்கு நடந்திருக்கு மைத்ரேயி முகூர்த்தம் எழுதி அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இது மற்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மைத்ரேயி முகூர்த்தம் எனக்கு சரியா எழுத நேரம் ஒத்து வரல அப்படிங்கிறவங்க குளிகை நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நீங்க அந்த குளிகை நேரம்ங்கிறது டெய்லியுமே வரும். அப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்க கடனை யாருக்கு ரொம்ப டார்ச்சர் உங்களை பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த கடனை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கிட்டே வாங்க. சீக்கிரமா உங்களுக்கு கடன் அடையும். ஏன்னா குளிகை நேரத்தில் நம்ம எது செஞ்சாலும் அது திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால கடனை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப கடன் கொடுக்குற மாதிரி வழிகள் தான் உங்களுக்கு பிறக்கும். அது மட்டும் இல்லாம செவ்வாய் ஹோரை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த செவ்வாய் ஹோரையில
செவ்வாய் ஹோரையில மதியம் அந்த 1 to 2, ஏன்னா காலையில நம்ம கடன் போய் கொடுக்க முடியாதுன்னு நினைப்பாங்க, இல்ல 6 மணிக்கு போய் பொழுது சாஞ்சி 8 to 9 கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க கரெக்டா அந்த 1:15 மணி 1 மணிக்கு ஹோரை வந்து ஆரம்பிக்கும். 1:15 மணிக்கு போய் நீங்க போய் அந்த கடனை வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. செவ்வாய் ஹோரையில பண்றது கடனை வந்து சீக்கிரமா நமக்கு வந்து அடைச்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சனி ஹோரை. சனி ஹோரையில சுபகாரியங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கடன் அடைக்கிறதுக்கு இந்த சனி ஹோரை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பங்கு வந்து வகிக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நேரத்துல நீங்க சனி ஹோரை அப்படிங்கிறது சனிக்கிழமை காலையில 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 வரும். அந்த நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி நீங்க வந்து உங்க சிவபெருமானை வேண்டிக்கிட்டு சனி பகவானையும் வேண்டிக்கிட்டு நல்லபடியா வந்து இந்த கடனை இந்த கடனை நான் தொலைச்சிடணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லி நீங்க நல்லபடியா வேண்டிக்கிட்டு அன்னைக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ மைத்திரை முகூர்த்தம் இந்த மாசம் 2 நாள் வருது. வெள்ளிக்கிழமை ஜூன் 12, அதே மாதிரி ஜூன் 27 சனிக்கிழமை வர மைத்திரை முகூர்த்தம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சனி ஹோரையில கடன் அடைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதுலயும் வந்து சனிக்கிழமையிலே வரக்கூடிய மைத்திரை முகூர்த்தம் நீங்க பண்ணீங்கன்னா சீக்கிரமா உங்க கடன் வந்து அடையும். நம்பிக்கையோட செய்யுங்க. அதே மாதிரி செவ்வாய் ஹோரை, குளிகை நேரம், அதுக்கப்புறம் சனி ஹோரை, இந்த மாதிரி நாட்கள்ல இந்த மாதிரி நேரங்களையும் நீங்க வந்து கடனை அடைப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி வந்து நம்ம எல்லாத்துக்கும் 4 நேரம் பாக்குறோமோ அதே மாதிரி கடனையும் வந்து பாத்தீங்கன்னா இஷ்டத்துக்கு நம்ம வந்து இந்த நேரம் பார்க்காம கொடுத்துடக்கூடாது. ஏன்னா சில பேருக்கு வந்து கடன் நம்ம வாங்கிட்டோம், அவங்களுக்கு திருப்பி நம்ம அடைக்கவே முடியாத சூழ்நிலை இருக்கும். ரொம்ப இழுத்துக்கிட்டே போகும், வட்டி தான் ஏறிக்கிட்டே போகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லாம நல்லபடியா இந்த கடனை அடைச்சு நம்ம நிம்மதியா வந்து வாழணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம், அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்காக கடனே வாங்காம இருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் கடன் இருக்கணும். அப்பதான் நமக்கு அந்த பொறுப்புகள் வந்து வரும். இவங்கள்ட்ட நம்ம இந்த அமௌண்ட்டை கொடுக்கணும். இப்ப நம்ம வீட்டு லோனே போட்டிருக்கோம், வீடு கட்டிட்டோம், அந்த மாசம் மாசம் அதுக்கான பணத்தை வந்து நம்ம லோனை கட்டினாதான் நம்ம பொறுப்போட இருப்போம். அதுவும் வந்து முக்கியம். ஸோ அதனால வந்து கடன் வந்து ரொம்ப வந்து வட்டி போட்டு நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு கடன் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை வந்து சீக்கிரமா நம்ம வந்து அடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே வந்து மனசுல வச்சுக்கணும். ஏன்னா வந்து கந்து வட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வந்து இருக்கும்போது நம்மளால வந்து அதை கட்டவே முடியாது. ரொம்ப பேர் அதனால நிறைய குடும்பங்கள் வந்து அதனால வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம இந்த மைத்திரை முகூர்த்தம், சனி ஹோரை, குளிகை நேரம், அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் ஹோரை, இந்த 4 இதுலையும் நீங்க பயன்படுத்தி நல்லபடியா உங்க கடனை அடைங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க, எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதே மாதிரி நீங்க ஏதாவது கடன் வந்து அடைச்சிருக்கீங்க இந்த நேரத்துல அப்படிங்கும்போது கண்டிப்பா வந்து அதை வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை அது பண்றது மூலமாவும் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சீக்கிரமா நிறைவேறும். அப்ப வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க வேண்டுதல் கண்டிப்பா நடக்கும். அப்பயும் வந்து நீங்க ஏதாவது ஒரு நோட்ல டெய்லியுமே வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கு ஏற்றாட்டியும் பரவாயில்ல, நோட்ல உட்காந்து எழுதி நீங்க இந்த மாதிரி இந்த கடன் வந்து இவங்களுக்கு வந்து சீக்கிரமா வந்து அடையணும், இவங்களுக்கு வந்து நான் கொடுக்கணும், சீக்கிரமா நான் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நடக்கும். ஸோ இது மாதிரி வந்து நிறைய தகவல்கள் நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ அதனால வந்து நீங்க இதை தவற விடாம இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பயன்படுத்தி கண்டிப்பா வந்து உங்க கடன் அடைங்க. நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து டைமிங், டேட்டு, நேரம் எல்லாம் கொடுத்துருக்கேன். நீங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்பவே வந்து ரிமைண்டர்லையும் போட்டு வச்சுக்கோங்க. போன முறை மைத்திரை முகூர்த்தத்தை ஃபாலோ பண்ணி ஒரு சகோதரி அவங்களோட நகை அசல் கட்டினேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. 3,50,000 வந்து 3,000 வந்து நான் மைத்திரை முகூர்த்தம் எழுதி அடுத்த நாளே வந்து நான் வந்து எனக்கு பணம் வந்து கிடைச்சது. அதை வந்து நான் அசல்ல வந்து கட்டிட்டேன். எனக்கு இப்ப நம்பிக்கை வந்திருக்கு, நான் கண்டிப்பா இந்த வந்து நகையை வந்து திருப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் நகையை வந்து அடகுல வச்சுட்டு கஷ்டப்படுறீங்க, இல்ல வந்து யார்கிட்டயோ கடன் பட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுறீங்க மனசு அப்படின்னா இந்த மைத்திரை முகூர்த்தத்தை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.